எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு 28ஆம் தேதி ஜூன் என்ன மாதிரி நடக்க போகுது மார்க்கெட் நிஃப்டில அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,695லேருந்து 24,395 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சாரி மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 24,045 இதுதான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது. அதனால இதுதான் மிட் பாயிண்ட் நமக்கு. இங்கேருந்து இந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் வந்து பேஸ்ட் ஆன் மந்த்லி எக்ஸ்பீரி வச்சு தான் பண்ணுறோம். ஸோ ஜூலை கான்ட்ராக்ட் தான் இது. ஜூலை மந்த்லி கான்ட்ராக்டில் ஒரு ஆப்ஷன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வீக்லியை வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வீக்லி ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறதில்ல. ஸோ மந்த்லி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து மந்த்லி ஜூலை மந்த் வந்து ஓப்பன் ஆகுது. ஜூலை மந்தோடைய எக்ஸ்பைரி டேட் நாளைக்கு. அதனால நாளைக்கு இதை நாளையிலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு நடக்க போகிற இது ஃபஸ்ட்டு ஜூலையோட ஃபஸ்ட்டு டே வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளையிலேருந்து இது எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதில் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ரேஞ்ச் பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே போகணும் இல்லை கீழே போகணும். ஸோ இதுதான் நாளைக்கு ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது, ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரியாது நமக்கு. இதுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் எதுக்காக அந்த ரேஞ்ச் எடுக்கணும், இப்போ நாளைக்கு எப்படி ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைக்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கில் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650, 24,000, 24,300, 350. ஸோ இதை வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். நம்ம நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி 350, 24,350 வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து இது கால் சைடில் போகிறதா புட் சைடில் போகிறதா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். அப்போ நம்ம என்ன ஒரு என்னுடைய ஓபிஎம் ப்ளஸ் இஎம்ஐ மெத்தட் என்ன சொல்லுவதுன்னா இஎம்ஐ மெத்தட் என்ன சொல்ல வருதுன்னா ஓபிஎம் படி ஒரு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ஓபிஎம் படி ப்ரீமியம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது காமன் ப்ரீமியம். இது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம சி சைடில் போகணுமா பி சைடில் போகணுமா 20, 50, 200 இதுக்கு 3க்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டு இருக்குது. இன்னைக்கு பொறுத்தவரையும் இதுக்கு மேலே தான் இருக்குது. அதனால நம்ம வந்து சி சைடு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 9:15க்கு சி என்ட்ரி ஆனால் 3 o'clock சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளையோட சினாரியோ. நாளைக்கு அது நெகட்டிவாக மாறலாம், பாசிட்டிவாக மாறலாம். பட்டு நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஒரு ஆப்ஷன் பையராக ஓவர் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சி சைடில் மட்டும்தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நாளைக்கு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும் எப்படி மூவ் ஆக போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மந்த் எண்டு இந்த எக்ஸ்பீரியோட எண்டில் இது எப்படி நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பேஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதோட மூவ்மெண்ட்டு எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஇ சைடில் தான் மூவ் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ சிஇ சைடில் என்னென்ன ப்ரீமியம்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 88, 175, 306, 350 இதெல்லாம் வந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்காக ஆனால் இதை பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்ட்ரைக்கில் எப்போ நடக்குதுன்னு தெரியாது. இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது. அதே மாதிரி டார்கெட்டை எப்படி போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525, 700, 2100. ஸோ இதெல்லாம் வந்து டார்கெட்டாக நாளைக்கு மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இது விளாண்டுக்கு இருக்கும்போது நம்மளுடைய மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ஹை ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 88 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 88 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2,200 நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ ருப்பீஸில் 2,200 நமக்கு ஸ்டாப் லாஸ் நாளைக்கு வைக்கிறோம்.
இதை ஃபாலோ பண்ண 88 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி ஸ்டாப் லாஸோட இதை எப்படி மூவ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட் படி தான் நாளைக்கு மாறுது. இதெல்லாம் எதுக்காக நம்ம நம்ம சொல்ல வரோம்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் என்னுடைய பேப்பர் ட்ரேடிங் மூலியமா நான் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு இது. ஸோ இன்னைக்கு நமக்கு எப்படி கான்ட்ராக்ட் மூவ் ஆக போதோ அதை ஏற்ற மாதிரி தான் நமக்கு நாளைக்கு மூவ் ஆகும் எல்லாமே. ஸோ இது இது எதுக்காக இந்த மெத்தட் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் பையரா ஓகே ஆப்ஷன் பையரா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது நமக்கு. ஆப்ஷன் பையரா நாளைக்கு நடக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆப்ஷன் பையருக்கு லாஸ் ஆகுறதா நஷ்டமாகுமா ப்ராஃபிட் ஆகுமான்னு ஆப்ஷன் பையர் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே வந்து லாபமாகணுமா நஷ்டமாகணுமா அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி இதை மூவ் பண்ணாங்க? இது யாருக்காவது புரியுமா? நான் இன்னைக்கு லாபம் பண்ணிடுவேன் இல்லை நஷ்டம் பண்ணுவேன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நம்ம ஓவர் ட்ரேடிங் உள்ள போயிட்டு சின்ன சின்ன இதுல போயிட்டு டைம் ஃப்ரேம்ல இதெல்லாம் இப்படி ஜிக்ஸாக்கா போகும், மேலே கீழே பை பண்ணி ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ்ல இருப்போம். ஓகேவா? ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆனதுனால நம்மளோட கேபிட்டல் ஜீரோ ஆகி நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில போவோம். இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இதுல கடன் வாங்கி போட்டோம்னா அவ்வளவுதான் காலி. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளதான் நடக்க போகுது. இது ஒரு சைக்காலஜிக்கலா காமா ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் தெரியணும். ட்ரெண்ட்ல ப்ரைஸ் தெரியணும். ப்ரைஸ்ல எதை வாங்கணும்னு தெரிஞ்சுட்டு எந்த பொருளை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு பொருள் வாங்க வேண்டிய பொருள். எந்த இதுல வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பொருள்ல இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க போறோம். இது எப்படி பாக்குறோங்கிறது நீங்க மார்க்கெட் மூவ் ஆகும்போது தான் தெரியும். எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ள போக முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இங்க ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்ல எல்லாமே லோயஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இங்க ஓப்பன் பண்ணல ஸ்ட்ரைக்ல எல்லாமே ஹையஸ்ட் கிடைக்கும். எப்படி ஓப்பன் ஆகுறத பொறுத்து தானே இருக்குது அவங்களுக்கு. ஓப்பன் இங்கேயா இங்கேயா யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். தெரியாது. கேப் அப்பா கேப் டவுனான்னு எப்படி தெரியும் நமக்கு? தெரிஞ்சாதானே நம்ம இதுல போய் உட்காந்து ஏதாவது வாங்கி ஜெயிக்கலாம். ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பா லாஸ் ஆவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் செபியே சொல்லிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஆப்லயே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். இது எதுக்காக என்ன சொல்றேன்னா, நானும் ஒரு ஆப்ஷன் பைல லாஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்றோம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.